வாமா 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 துரையம்மா. ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்பண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா ஊர்லேருந்து இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்துருக்கு. என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இது எல்லாமே நாகர்கோவில் ஸ்பெஷல். ஸோ என்ன ஸ்நாக்ஸ்லாம் வந்திருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்ஸு. இது பார்த்தீங்கன்னா செம்பல்வா, இது கருப்பட்டியில் செய்வாங்க, நாகர்கோவிலில் இது ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சிப்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது வந்து ஏத்தங்காய் சிப்ஸ், இங்கே வந்து நேந்திரப்பழ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இது குழலப்பம். குழலப்பமில் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து காரமாக பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று இனிப்பு. இது நார்மல் குழப்பம் மாதிரியே செஞ்சுட்டு அதில் இந்த சர்க்கரை பாகு முக்கி கொடுப்பாங்க. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்நாக்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி கொத்து. இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னா ஸ்டஃப்பு, சிறுபயிறு உள்ள வச்சு தேங்காய் சர்க்கரை எல்லாமே போட்டு செய்கிறது. இதுவும் கேரளா ஸ்பெஷல். ஓகே. இது அதாவது சிறுபயிறு, தேங்காய், அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி அரிசி மாவில் முக்கி எடுப்பாங்களாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷல் மிக்சர். அப்புறம் போலி. அங்கே போலி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ போலி. அதுக்கப்புறம் காரச்சம். இது இங்கே என்ன சொல்லுவாங்க, காராசே. அதுக்கப்புறம் இருட்டுக்கடை அல்வா. எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கனால அல்வா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பேக்கெட். எல்லாத்துலேயுமே 2-3 வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி போக மாட்டோம், மந்த்லி 2 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் தான் போவோம். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா யூஸ் ஆகும், அதுக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாமே ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. முந்திரி கொத்து, அதுக்கப்புறம் இந்த அல்வாலாம் இன்றைக்கி நாளைக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட முடியும். மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம், இந்த காரமாக இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம டப்பாவில் கூட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்தது சீவல். இது வந்து இங்கே ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது ரொம்ப காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, என் சிஸ்டருக்கும் சேர்த்து தான். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இது பேர் வந்து பக்கான்னு சொல்லுவாங்க. இது மைதா மாவில் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகுல முக்கி எடுக்கிறது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மைதா ரொம்ப சாப்பிடக்கூடாது. பட் எப்போவாது வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அடிக்கடி எப்போவாது சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி ஸ்நாக்ஸ் எப்போ சாப்பிட்டுக்கலாம். மைதா ரொம்ப சாப்பிடக்கூடாது. பட் எப்போவாது நம்ம ஒரு டைம் ஊருக்கு போகிறனால இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இந்த மேரேஜ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டை கொடுத்து விடும்போது இது கொஞ்சம் நிறைய ஆர்டர் பண்ணி கொடுத்து விடுவாங்க. ஸோ இவ்வளோ தான். சிப்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டோன்னா யாராவது கெஸ்ட் வந்தாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸை தவிர்த்து புளியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே உள்ள புளி டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ஊரில் உள்ளது வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது எத்தனை கிலோமா, 2 கிலோ புளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த தடவை ஊருக்கு போகிற வரைக்கும் தாங்கும். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் ஊரில் சொல்கிற நேம் தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே உள்ளது எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். உங்கள் ஊர்லலாம் இதோட நேம் என்னென்ன சொல்லுவாங்கன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.